Good morning to all. So actually last class ஒரு 8 ப்ராப்ளம் போட்டுருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கண்டினியூ பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 9. Sets equal to ax plus g of a y plus c. இதில் ஏயும் சியும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். g of a என்னது? ஒரு ஃபங்க்ஷன் ஏல இருக்கக்கூடியது. இப்போ என்ன பண்ணலாம்? டோ இசட் பை டோ எக்ஸ். டோ இசட் பை டோ எக்ஸ் வந்து ஏவா எக்ஸ் இங்கே இல்லை. ஸோ therefore p is equal to a. அது மாதிரி டோ இசட் பை டோ ஒய் ஆக்சுவலாக g of a வா. ஓகே, இது 1 2 3. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ g of a அந்த a எதனா எலிமினேட் பண்ணுறோம். So this is what q is equal to g of u. இந்த மூணு வச்சுக்குவோம். 1 2 3 இருந்து என்ன பண்ணிக்கலாம்? ஏக்கு பதில் p கொடுத்துடலாமா? இப்போ q is equal to g of p. This is a required PD, first order PD. First order but டிகிரி நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா g of b ன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ ஃபங்க்ஷன் இன் பி. ஸோ அதில் பவர்ஸ்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இது லீனியாரிட்டி தெரியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, செட்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் எஃப் ஆஃப் ஏ கமா பி. இதில் ஏயும் பி வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் ஏ இது 0 ஆயிரும், இதுவும் 0 தான். ஓகேங்களா? இம்ப்ளைஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. அதே மாதிரி டோ இசட் பை, ஸோ திஸ் இஸ் கிளாரட் ஃபார்ம். பிக்கு பதில் ஏ, கியூக்கு பதில் பி போடுறதுலாம் ஒய். அப்போ இது 0 ஆயிரும், இங்கே பி, இங்கே 0 ஆயிரும். அப்போது q is equal to p. இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1 2 3. இப்போ 1 implies sets equal to ஏக்கு பதில் p x b equal q qy f of a a comma b க்கு பதில் p comma q. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, செட்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஒய் கியூப். இல்லை ஏயும் பி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் டோ இசட் பை டோ எக்ஸ். ஸோ 3ax² இது 0 ஆயிரும். டோ இசட் பை டோ ஒய் இது 0, 3by² ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த p இன்ட்டு 3ax² எழுதிக்கலாமா? இதை q இன்ட்டு 3by² எழுதிக்கலாம். this is equation number 2, this is equation number 3. ஸோ எப்படி எலிமினேட் பண்ணலாம் ab? ஓகே, என்ன பண்ணுறேன்னா 1 implies 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 1ல் ஸோ அதாவது ax² பதில் நான் அப்ளை பண்ணுறேன். ax² by² பதில் நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸ் அங்கே ரிமைனிங் இருக்குமா? எக்ஸ் ரிமைனிங், ax² பதில் b/3 கொடுத்துட்றேன். அதே மாதிரி இங்கே ஒய் ஆல்ரெடி அங்கே ரிமைனிங் இருக்குமா? by² பதில் q/3 3ன்னு கொடுத்துட்றேன். ரைட்டா? 3 அவ்வளோதான். மல்டிப்ளை பை 3 போட்டால் என்ன வரும்னா 3 செட்டு px qyன்னு கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் ஃபர்ஸ்ட் டிகிரி PD. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. வச்சுக்கலாம். செட் ஸ்கொயர் ஏஎக்ஸ் கியூப் பிஒய் கியூப் ப்ளஸ் ஏபி. ஏபி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். செட் ஸ்கொயர் இருக்கா? இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது செயின் ரூல் அப்ளை பண்ணோம். இப்போ 2 செட் டோ இசட் பை டோ எக்ஸ் 3ax² 0 0 0 0. இப்போ 2 இசட் பி 3ax². அதே மாதிரி 2 இசட் டோ இசட் பை டோ ஒய் இது 0, 3by² இது 0. அப்போ 2 இசட் q 3by² இது ஈக்குவேஷன் நம்பர் 1. this is 2, this is 3. ஸோ எலிமினேட் பண்ணிடலாமா? என்ன பண்ணலாம்? சேம் இந்த பண்ணலாம் தான். ஸோ ax² பேர் ரீப்ளேஸ் பண்ணிடலாம்.
அதுமாதிரி பி ஒய் ஸ்கொயர் போய் ரிப்ளேஸ் பண்ணும். 1 இம்ப்ளைஸ் ஆல்ரெடி செட் ஸ்கொயர் இருக்குது, ஒரு எக்ஸ் அங்கே இருக்குதா. ஸோ இதுக்கு பதில் என்ன எழுதுறேன்னா 2ZP/3. அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி ஒரு ஒய் இருக்குது, இதுக்கு பதில் 2ZQ/3. ஓகே, தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஆக்சுவலாக என்ன ஆகும்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணி மறுபடியும் ஏ இருக்கா, அதனால் இங்கே இப்படி இது பண்ண வேண்டாம், இப்படி பண்ண வேண்டாம். ஸோ அதாவது இப்படி பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த இதில் பிரச்சனை சிம்பிளாக இது பண்ணிடலாம். ஆக்சுவலாக அப்படியே டிவைட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு பாருங்கள். 2/3 2/3 பண்ணாலே ஏபி எலிமினேட் ஆகிடும். 2/3 போட்டாங்கன்னா 2 கேன்சல் ஆகிரும், செட் கேன்சல் ஆகிரும், P/Q. ஸோ 3 கேன்சல் ஆகிரும், ஏ சரி ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு பண்ணதான் கரெக்டு. ஆக்சுவலாக ஆகும் இதுலேருந்து ஏ இது பண்ண முடியாது. ஆக்சுவலாக இப்படி பண்ண முடியாது. AX² இங்கே கொடுத்துருக்கீங்க, இங்கே கொடுத்துருக்கீங்க, மறுபடியும் இங்கே ஏ இருக்கும். அப்போ ஏக்கு எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, சாரி. ஸோ வி ஃபைண்ட் ஏ ஃப்ரம் these two equations. ஏ இங்கே, பி இங்கே. அப்போ என்ன ஆகும்னா செட் ஸ்கொயர் ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் ஏக்கு பதில் என்ன பண்ணிடலாம்னா ஏக்கு பதில் 2ZP/3x². ஸோ ஆல்ரெடி ஒரு x³ அங்கே இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே பி இந்த இடத்துல இதை கொடுக்கலாம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இங்கே கொடுப்போம் 2ZQ/3y². ஆல்ரெடி ஒரு y³ இருக்குது, ப்ளஸ் ஏலேருந்து கண்டுபிடிக்கலாமா. ஏ கண்டுபிடிச்சா என்ன வரும் 2ZP/3x². அதே மாதிரி இதிலேருந்து பி கண்டுபிடிக்கும்போது 2ZQ/b கண்டுபிடிக்கும் 3y². ஸோ அவ்வளோதான். இது சிம்பிளை பண்ணால் we get the answer. ஆக்சுவலாக செட் ஸ்கொயர் எக்ஸு கேன்சல் ஆயிருமா, அப்போ 2ZP/px/3 இருக்கும். அதே மாதிரி இல்லை இது கேன்சல் ஆகி 2ZQ ஒரு ஒய் இங்கே ரிமைனிங், 3 ரிமைனிங். அப்போ இங்கே 4Z² PQ/9x²y². ஸோ ஈஸியாக சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இது என்னது ஃபஸ்ட் ஆர்டரா, ஃபஸ்ட் ஆர்டர் லீனியரிட்டி வராது. என்ன செட் ஸ்கொயர் பார்த்தீங்களா. ஸோ லீனியர் கிடையாது, நான் லீனியர் ஃபஸ்ட் டிகிரி PD. ஓகே, நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். செட் ஸ்கொயர்னு வரும்போது ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். அடுத்து செட் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு AX³ அதை எழுதணுமா. சரி, செட் AX² ப்ளஸ் BY² ப்ளஸ் செட் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஏயும் பியும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா. அப்போது 2AX². ஸோ இது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். இது வந்து 2Z/∂Z/∂x, இது 0. இப்போ 2 டிவைட் பண்ணிக்கிறேன், இது P எழுதிக்கிறேன். அப்போ AX² ப்ளஸ் செட் P ஈக்குவல் 0. அதே மாதிரி ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது 0 ஆயிரும். 2BY², சாரி x² x தானே வரும், 2AX. ஓகே, 0. 2BYA இதை பண்ணும்போது 2Z/∂Z/∂y, இது 0. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணுறோம். அப்போது BYA ப்ளஸ் ZQன்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி எலிமினேட் பண்ணிடலாம்னா AB. ஓகே, ஸோ இதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சி ரிப்ளேஸ் பண்ணிடுவோமா. ஏ கண்டுபிடிச்சி ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஏபி இதில் கண்டுபிடிச்சி ப்ளேஸ் பண்ணி 1 இம்ப்ளைஸ், இது 1ன்னு வச்சுக்குவோம், இது 2, இது 3. ஸோ இதுலேருந்து ஏ கண்டுபிடிப்போம், இதுலேருந்து பிஏ கண்டுபிடிச்சி ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ 1 இம்ப்ளைஸ் ஆல்ரெடி x² இருக்குதா. ஸோ ஏக்கு பதில் என்ன எழுதலாம், மைனஸ் செட் P/x. அதே மாதிரி y² ஆல்ரெடி இருக்குது, பி இங்கேருந்து கண்டுபிடிக்கிறேன். இப்போது மைனஸ் செட் Q/y. அடுத்து செட் ஸ்கொயர் = 1.
இந்த x கேன்சல் ஆகிடும் மைனஸ் எக்ஸ் செட் பி மைனஸ் y set q plus set squared is equal to 1. This is a required PD. First degree linearity வருமா linearity வராது non-linear first degree PD. Next question number 12. 4 set ax plus y by a plus b the whole square இது ஏபியும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 4 டோ இசட் பை டோ எக்ஸ் செயின் ரூல் 2ax y by a plus b நெக்ஸ்ட் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது ஏ மட்டும் கிடைக்கும். அடுத்து ஒய்யை பொறுத்து பண்ணும்போது 4 டோ இசட் பை டோ ஒய் அதெல்லாம் வேர்ட்ஸில் எழுதலை ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க. 2 into ax plus y by a plus b. ஸோ ஒய்யை பொறுத்து பண்ணுறோம் ஒய்யை பொறுத்து ஒய்யோ 1 by a வரும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஓகே இதை நான் என்னன்னா 4pன்னு எடுத்துக்கிறேன். சரி இது இருக்கட்டும். அப்படியே டிவைட் பண்ணிடுவோமா? டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? ஜஸ்ட்டு இது 1 இது 2 3 டிவைட் பண்ணி 2 டிவைட் 3 பண்ணிடுவோம். 2 டிவைட் 3 என்ன ஆகும்? இந்த 4 கேன்சல் ஆகிடும். இது p by qன்னு எழுதிடுவேன். இந்த 2 கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ a by 1 by a a by 1 by a வந்து a ஸ்கொயர்னு மாறிடுது. அப்போ p வந்து a ஸ்கொயர் qன்னு கிடச்சிருக்கு. ஓகே சரி இப்போ நம்ம இதில் வந்து ஏ எலிமினேட் பண்ணணும். ஏ எதுலேருந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சரி இதில் இங்கேருந்து போய் வருவோமா? சரி 3 4 வச்சுக்குவோம். இப்போ 1லேருந்து வருவோம். 1ல் என்ன இருக்குது? 4 செட்டு இது இந்த 2 யூஸ் பண்ணுவோம் ரைட்டா? 2 யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த டேர்மை கண்டுபிடிப்போம். இந்த டேர்மை கண்டுபிடிச்சி ப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்னா அந்த இடத்துல இந்த 2 இந்த இது கேன்சல் ஆகிடும். 2pயா 2p இது டிவிஷனில் போகும்போது ஏ தான் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடுமா? 4 செட் இல்லை வேறு மெத்தடில் நீங்கள் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான் சரிங்களா. இது ஸோ எனக்கு என்ன தோணுது எழுதும்போது என்ன தோணுதோ அதை பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? மறுபடியும் இந்த ஏ ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? அப்போது அவ்வளோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் முடிஞ்சிடும். 4 கேன்சல் ஆகிடும். செட் இன்ட்டு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போது இதுலேருந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்குவோம். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி பை கியூ. இதில் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். பி ஸ்கொயர் பை செட்டு. ஸோ போத் ஆர் ஈக்குவல். அப்போது பி பை கியூ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை செட்டுன்னு கிடச்சிருக்கா. பிபி கேன்சல் பண்ணும்போது 1 by q பி பை செட்டு. அப்போ செட் ஈக்குவல் பி கியூங்கிறது ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் நான்-லீனியர் ஃபஸ்ட் டிகிரி பிடி கிடச்சி. கரெக்டு தானே? கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா இதுதான் ஐடியா. அதே மாதிரி நம்ம சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 13 என்ன வச்சுக்கலாம்னா இப்படி கொடுப்பாங்க. செட் பை ஏ சாரி எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை ஏ ப்ளஸ் செட் பை சி ஈக்குவல் டு 1. ஸோ ஏ கமா சி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். ஆக்சுவலாக இதை வந்து வேர்ட்ஸில் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வேர்ட்ஸில் எப்படி இந்த பாராமீட்டர் இன்வால்வ் ஆகிற மாதிரி வேர்ட்ஸில் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா ஆக்சுவலாக அது என்னது ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபைண்ட் the PD.
PDE of all planes having intercepts A, C with x, y, z axis respectively அப்படின்னு கொடுத்துருவாங்க respectively. ஸோ இப்படி கொடுத்தாலும் நமக்கு தெரியணும். ஒன்று டைரெக்டாக கொஸ்டின் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இதில் வந்து ஏபி இதில் வந்து வேர் ஏசிஆர் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ்னு கொடுக்கணும். ஓகேங்களா, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். சில இடத்துல அது வந்து ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கு, ரைட்டா. ஸோ இப்போ ஏசி வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். ஸோ அப்போ டேரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்களா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அது ஒன்று வச்சுக்குவோம். இப்போ 1/a எக்ஸை பொறுத்த 1 ஆயிரம் 0, 1/c இங்கே ஒரு ∂z/∂x கிடைக்கும், அது 0 ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை இங்கே பண்ணுறோம். 1/a ப்ளஸ் 1/c ∂z/∂y. ஆக்சுவலாக என்னென்னா 1/a p/c = 0. இது வந்து 1/a q/c = 0. 1 2 3. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர், அதாவது நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி சொல்ல மாதிரி நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸும் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஆர்டர் PDE. இப்போ நம்ம ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான் கண்டுபிடிக்கணும், வேறு செகண்ட் டெரிவேட்டிவ் பக்கமே போகக்கூடாது, ரைட்டுங்களா. ரைட், இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே எலிமினேட் பண்ணிடலாமா. ஓகே, சரி. இப்போ இது 1/a எழுதி கேன்சல் ஆகிடும். ஆக்சுவலாக இதை வந்து 1/a = -b/c எழுதிக்கிறேன். இதை 1/a = -q/c எழுதிக்கிறேன். இது வேண்டாம், இது 2 3 வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படி டிவைட் பண்ணுவோம், 2/3. இப்போ இது கேன்சல் ஆயிருமா, அங்கேயும் கேன்சல் ஆகிடும். இங்கே 1 அங்கேயும் கேன்சல் ஆகிடும், p/q. அப்போது p = q இஸ் require PDE. Next question, find the PDE of all spheres of radius 5 having center C A, B, 0 where A and B are arbitrary constants. ஓகேங்களா, அதாவது என்னென்னா இதில் வந்து ரேடியஸ் ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஒரு சர்க்கிள் ஸ்பியர் வச்சுக்கோமே, ஸ்பியராக கன்சிடர் பண்ணி. ஸோ 2Dயில் இப்படி தான் வரைய முடியும். ஸோ ரேடியஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த சென்டரை மாற்றி இது ஃபேமிலி ஆஃப் ஸ்பியர்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். ஓகேங்களா, ஸோ 2 பாராமீட்டர் ஃபேமிலி. இது வந்து 2 பாராமீட்டர்னு ஆக்சுவலி ரேடியஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ 2 பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் இதுக்கு நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன வரும், ஸ்பியருக்கு வந்து சென்டர் கொடுத்துட்டாங்களா. அப்போ x - a² ப்ளஸ் y - b² 0. அப்போ z² வந்துடும். ரேடியஸ் 5னால 5² வந்துடும். இதுதான் இது PDE. இந்த ஏயும் பியும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாமா. 2x - a எக்ஸை பண்ணால் 1, இது 0 ஆயிரும். 2zp ∂z/∂x இது 0. அப்போது 2 கேன்சல் பண்ணிக்கிறோம். x - a ப்ளஸ் zp = 0. அதே மாதிரி ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 டைம்ஸ் y - b 2z ∂z/∂y = 0. இப்போ என்ன ஆகும்னா y - b zq = 0 வரும். ஸோ திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2 3. ஸோ என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஆக்சுவலாக அது
a comma b comma 0. So radius fix ஆயிரும். ஸோ என்ன பண்ணலாம், x minus a, ஆக்சுவலாக x minus a இங்கே இருக்குது, அதை அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறோம். y minus b இங்கே இருக்குது, அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான் தெரியும். ஸோ ஒன் இம்ப்ளைஸ் x minus aக்கு பதில் மைனஸ் செட் பின்னு எழுதுகிறோம், ஆல்ரெடி ஸ்கொயர் அங்கே இருக்குது. அதே மாதிரி y minus b க்கு மைனஸ் செட் q the whole square. Set square is equal to 25. Therefore set square p square plus set square q square plus set square is equal to 25. So this is a required PD. Set square common கூட எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சிங்கன்னா p square plus q square plus 1 is a non-linear PD of degree 2. Degree 2 order 1. ஆக்சுவலாக என்னென்னா இந்த நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸும் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸும் எப்போ ஈக்குவல்னா டிகிரி 1 கன்ஃபார்ம், மாதிரி சொல்லிட்டேன். ஆர்டர் 1 கன்ஃபார்ம், யூனிக்னஸ் கன்ஃபார்ம், டிகிரி வந்து நாட் கன்ஃபார்ம். டிகிரி 1 வரலாம், இப்போ இங்கே 2 வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ டிகிரி வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸும் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒரு பிடியில் அந்த பிடி வந்து யூனிக்காக இருக்கும். அப்புறம் ஆர்டர் வந்து கம்பல்சரி 1 இருக்கும். ஸோ டிகிரி வந்து 1 இருக்குன்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 14-15. இதுமாதிரி சர்க்கிள் வச்சுக்கலாமா, எக்ஸ் மைனஸ் கட்சி ஹோல் ஸ்கொயர் வேர்ட் ப்ராப்ளத்தில் நான் கொடுத்துருவேன். y minus k the whole square. இது அதே ப்ராசஸ் தானே. சென்டர் வந்து ரேடியஸ் வந்து 10 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கட்சி k வந்து இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை அப்படி ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம்ல, இந்த சம் போட்டுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் = ஆர் ஸ்கொயர். இதுவும் சர்க்கிள் தான். இதில் ஏயும் ஆரும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், இதுவும் போட்டுடலாம், ஈஸி தான். 17. இன்னொன்று வந்து எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு செட் ஸ்கொயர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. இதில் யாரெல்லாம் கான்ஸ்டன்ட்னா ஏபி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், ஆல்ஃபா வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, இதை பண்ணலாம். 2 times எக்ஸ் மைனஸ் ஏ 1 ஆயிரும், 0 ஆயிரும். 2z இது பின்னு எழுதிக்கிறேன், காட் ஸ்கொயர் ஆல்ஃபா கான்ஸ்டன்ட்டு. அதே மாதிரி 2y மைனஸ் பி 1, 2z q காட் ஸ்கொயர் ஆல்ஃபா, இது 1 2 3. ஸோ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு டிவைட் பண்ணியாச்சுனாலே ஆக்சுவலாக இது இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதில் இங்கே கொடுத்துருவோம், ஒய் மைனஸ் பிக்கு கொடுத்தா முடிஞ்சிருமா. அவ்வளோதான். ஸோ இங்கே 2 கேன்சல் பண்ணிக்குவோம். ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ 1 இம்ப்ளைஸ் எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதில் செட் பி காட் ஸ்கொயர் ஆல்ஃபா, அங்கே ஆல்ரெடி பவர் 2 இருக்குது. ஒய் மைனஸ் பிக்கு பதில் செட் கியூ காட் ஸ்கொயர் ஆல்ஃபா பவர் 2 இருக்குது. செட் ஸ்கொயர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ பவர் 4 வந்துடும், பவர் 4. ஸோ 2 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ செட் ஸ்கொயர் பி ஸ்கொயர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. அதே மாதிரி செட் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு. செட் ஸ்கொயருமே கேன்சல் பண்ணி பி ஸ்கொயர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா கியூ ஸ்கொயர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ வந்து இதை கொண்டு வரும்போது இப்படி எழுதலாம். ஸோ காம்பேக்ட் ஃபார்ம் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் 1/ன்னு வரும்போது டேன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாம். இஸ் ரிக்வயர்ட் பிடி. ஓகேங்களா. அடுத்து இன்னொரு விஷயம், செட் ax power n plus by power n. இது a b ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னது டிஃபரன்ஷியேட் பண்ணால் p வந்துடும். இதை பண்ணும்போது an x to the power n minus 1 வருமா, இது 0 ஆயிரும். y பொறுத்து பண்ணும்போது 0 ஆயிரும். bn y power n minus 1, இது 1 2 3. ஸோ 1 இம்ப்ளைஸ் இதில் வந்து ஆக்சுவலாக என்னன்னா ஏ இந்த ஏ எக்ஸ் பவர் என்னுக்கு முதல்ல நான் எழுதி போகிறேன். அப்போ என்ன வரும்னா செட்டு
a x power n a x power n க்கு என்ன எழுதுவோம்னா ஆக்சுவலாக என்னன்னா p is equal to n ஒரு x இங்கே சேர்த்துக்கிறேன் a x power n இந்த மாதிரி நான் பார்க்கலாமா n ஓகே இந்த மாதிரி நான் பார்க்கலாம் அப்போது இந்த டேர்முக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம் a x power n க்கு பதில் p by nx அதே மாதிரி இங்கே இது அதே மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்ன வரும் q ny வருமா அவ்வளோதான் ஸோ this is a required PDE சரி 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 கரெக்டாக தானே தப்பாக போட்டு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எக்ஸ் இன்வர்ஸ் q is equal to n y இன்வர்ஸ் அப்போ இங்கே வரும்போது பைன்னு வரும் மல்டிப்ளிகேஷனில் வரும் ஸோ செட்டு இங்கே வரும்போது பைன்னு இருக்கும் பைன்னு வரும்போது அங்கே மல்டிப்ளிகேஷனில் வரும் இப்போது px by n plus qy by n கரெக்டு தானே இவங்க ஆக்சுவலாக என்னென்னா பை எக்ஸ்ன்னு இருக்குமா இது கொடுக்கும்போது அங்கே எக்ஸ் அங்கே போய் n இங்கே கீழே வந்துடும் ஸோ திஸ் இஸ் த ரிக்வயர்ட் PDE ஸோ அவ்வளோதான் ஸோ இதோட முடிச்சுக்கலாம் இதேமாதிரி சம்மு நிறையா இருக்கும் இதே மாதிரி நீங்கள் நிறையா சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதோட நம்ம அந்த இதை முடிச்சுக்கலாம் ஃபார்மேஷன் ஆஃப் PDE by eliminating arbitrary constants. So next class வந்து இதே தான் நெக்ஸ்ட் வந்து form the PDE by eliminating arbitrary functions. Okay, thanks for watching.